வணக்கம். நாலடியார்ல நம்ம மானம் அந்த அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். 30வது அதிகாரம் மானம். அதுல 5 பாட்டு ஏற்கனவே பார்த்துருக்கோம். மீதி 5 பாட்டை பார்த்துக்கலாம். அதாவது மானமுடையவர்களுடைய இயல்பு என்னென்னவாலாம் இருக்கும் அப்படிங்கறதுதான் முன்னாடி 5 பாட்டுல சொன்னது. அடுத்த 5 பாட்டுலயும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான பாடல்கள் தான். அவங்களுடைய இயல்பு என்னவா இருக்கும், மானத்தை மிக பெரிதாக மதிப்பவர்கள் என்ன மாதிரி இயல்புடையவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் அடுத்து வரக்கூடிய பாடல்கள்ல வருது. இதுல இருந்து ஒரு பாடலுடைய இன்னும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, முத்தரையர்களை பற்றின ஒரு குறிப்பு இன்னொரு பாட்டுல, ஏற்கனவே ஒரு பாட்டுல நம்ம பார்த்திருக்கோம் முன்னாடி. இப்ப இந்த பாட்டுலயும் முத்தரையர்கள் பற்றின குறிப்பு வருது. முத்தரையர்கள் ஒரு சிற்றரசர்களாக வாழ்ந்தவர்கள். அவங்க வாழ்ந்த காலத்தை வச்சு இந்த நாலடியாரோட காலத்தை ஓரளவுக்கு ஊகிக்க முடியும் அப்படிங்கறதுதான் அதனுடைய சிறப்பு. சரி, 296வது பாட்டு நம்ம பார்க்கணும். அதாவது 2 விதமானவர்கள் இந்த உலகத்துல உண்டு. பணக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் ஏதாவது ஒரு கட்டத்துல ஏழைகளாக தான் மதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதையும், அதே போல செல்வமே இல்லை அப்படின்னா கூட பிறரிடம் சென்று இரவாத தன்மையுடையவர்களாக இருப்பவர்கள் மானமுடையவர்களாக கருதப்படுவார்கள் அப்படிங்கறதுதான் இந்த பாட்டு தரக்கூடிய பொருள். அதாவது செல்வம் இருந்தா மட்டும் போராது, அது எல்லாருக்கும் கொடுத்து உதவக்கூடிய மனம் இருக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா அவர்களை செல்வந்தர்கள் என்று சொல்வதற்கு எந்த பொருளும் இல்லை. செல்வந்தர்கள் அப்படின்னா நிறைய பொருள் சொத்து எல்லாம் இருக்கு, எல்லாம் எல்லாம் சரிதான். ஆனால் அவன் பிறருக்கு கொடுத்து உதவுகிறானா, அப்போ அதனுடைய அந்த செல்வத்தினுடைய பயனே என்ன அப்படின்னா பிறருக்கு கொடுத்து உதவுவதுதான். அப்படி அது இல்லை அப்படின்னா அவங்க வறுமையாளர்களும் செல்வந்தர்களும் ஈக்குவல் தானே, ஒரே மாதிரி தானே. அப்போ இந்த பாயிண்ட் கரெக்ட் தான். இப்போ செல்வந்தர்களுக்கும் வறியவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இவங்க கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, இவன்கிட்ட செல்வமே இல்லை. ஆனா இவன் கொடுக்கறதே இல்லை, யாருக்குமே கொடுக்கறது இல்லை, தான் மட்டுமே வச்சுட்டு சாப்பிடுவான், யாருக்குமே கொடுக்க மாட்டான். அப்படின்னா அப்ப இவனுக்கும் இல்லாதவனுக்கும் என்ன என்ன வேறுபாடு இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. 2 பேரும் ஒண்ணுதான். அப்போ செல்வந்தர்களும் வறுமையுடையவர்களாக தான் மதிக்கப்படக்கூடிய தன்மை பெறுவார்கள், கொடுக்கலன்னா, யார் கொடுக்கலன்னா. அதே போல ஒன்றுமே இல்ல, ஏதாவது கேட்டு வாங்கிதான் உயிர் வாழணும் அப்படிங்கிற தன்மை வந்த போது கூட இல்ல, தன்னுடைய மானத்தை விட்டு அப்படி போய் யாரு முன்னாடியும் நிற்காத தன்மை உடையவர்கள் தான் அதிக மானமுடையவர்களாக இந்த உலகத்துல மதிக்கப்படுறாங்க. அதுதான் இந்த பாடல் சொல்லுது. இதுலதான் முத்தரையர் அப்படிங்கிற அவங்களுடைய குறிப்பு வருது. மல்லல் மா ஞாலத்து வாழ்பவருள் எல்லாம் செல்வர் எனினும் கொடாதவர் நல்கூர்ந்தார். நல்கூர்ந்த கண்ணும் பெரு முத்தரையரே செல்வரை சென்று இரவாதார். ரொம்ப சிம்பிளான ஒரு பாட்டு தான் இது. மல்லல் மா ஞாலத்து, இந்த பெரிய வளப்பத்தை உடைய பெரிய அகன்ற இடம் உடைய இந்த பூமியில வாழ்பவர்கள்ல எல்லாருமே, வாழ்பவர்கள்ல செல்வர் எனினும் கொடாதவர் நல்கூர்ந்தார். அவர்கள் செல்வர்களாக இருந்தாலும் அது அங்க முக்கியம் இல்ல. செல்வம் இருக்கிறதா, எவ்வளவு கோடிகளை வைத்திருக்கிறார்கள் முக்கியம் இல்ல. அவங்க யாருக்காவது கொடுப்பாங்களா, அவங்க யாருக்காவது தான தர்மங்களை செய்வார்களா, அல்லது அவர்களிடம் சென்று இறப்பவர்களுக்கு பரிதாபப்பட்டு கொடுத்து உதவக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருக்கிறதா அப்படிங்கிறதா முக்கியம். அப்படி இல்ல, இது எதுவுமே இல்லை அப்படின்னா அவர்கள் வறுமையுற்றவர்களுக்கு சமமானவர்கள் தான். செல்வர் எனினும் கொடாதவர் நல்கூர்ந்தார். நல்கூர்மைன்னா வறுமை, வறுமையடைந்தவர்களுக்கு சமமானவர்கள் தான். எப்படி வறுமையடைஞ்சவங்க கிட்ட யாரும் போக மாட்டாங்களோ, இது மாதிரி இவங்க கிட்ட யாரும் போக முடியாது, போனாலும் ஒண்ணும் கிடைக்காது. அதே சமயத்துல நல்கூர்ந்த கண்ணும், அதே சமயம் வறுமையுற்ற கண்ணும், நல்கூர்ந்த கண்ணும் பெருமுத்தரையரே செல்வரை சென்று இரவாதார். அப்படி வறுமையுற்ற காலத்திலும் கூட செல்வர்களை சென்று சேர்ந்து அவர்களை இறந்து உண்டு வாழலாம் என்று நினைக்காதவர்களாக இருந்தார்கள் என்றார் அவர்களை பெருமுத்தரையர்களை போல வாழ்கிறார்கள் என்று புகழலாம். பெருமுத்தரையர் அப்படிங்கிறது இங்க அது ஒரு சிறு அரசர்கள் வரவங்க. ஆனால் இங்க அவர்களை ஒப்பவர்கள் இவர்கள் அப்படின்னு இந்த ஆசிரியர் சொல்றாரு. அப்போ அவர்கிட்ட இவர் பயனடைந்தவரா இருந்திருப்பார். எப்படி சடையப்ப வள்ளலை கம்பர் 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல்ல சடையப்ப வள்ளல் எழுதியிருக்கிறாரோ, அது போல பெருமுத்தரையரால் பயன் பெற்ற இந்த நாலடியாருடைய ஆசிரியர்களை யாராவது ஒருவரோ அல்லது இந்த ஆசிரியரோ அவர்களை இந்த பாடல்களை நிலைநிறுத்தி விட வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். ஆனா அந்த அந்த எண்ணம் சரியானதுதான். இவ்வளவு காலங்கள் கழிந்தும் இந்த பெருமுத்தரையர் என்ற பெயர் இந்த எழுத்துல அப்படியே நின்று போச்சு. இப்ப நமக்கு அவங்க யாருன்னு தெரியாது, அவங்களுடைய வரலாறு பெருசா தெரியல. என்ன இருந்தாலும் பெருமுத்தையர்கள் யாரோ வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது அதுதான் எழுத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பலம். அதுதான் எவ்வளவு காலம் கடந்தாலும் எழுத்துல அதை பொறிச்சிட்டோம் அப்படின்னா அது காலம் கடந்து நிற்கும்.
அதனாலதான் வந்து ஒரு அழகான வரி ஒண்ணு இருக்கும். இவரோடது சுந்தர ராமசாமியோடது, எழுத்தில் வாழ்பவன் அன்றோ நான் அப்படின்னு ஒரு வரி வரும். அது ரொம்ப கரெக்டான வார்த்தை. அது எழுத்து இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அது வந்து இருக்கும் அப்படிங்கிறது. மல்லல் மா ஞாலத்து வாழ்பவர்கள் எல்லாம் செல்வர் எனினும் கொடாதவர், நல்கூர்ந்த கண்ணும் பெருமுத்தரையரே செல்வரை சென்று இரவாதார். அப்படி நல்கூர்ந்த வறுமையுற்ற காலத்திலும் யார் செல்வர்களை சென்று இறந்து வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கையை எண்ணாதிருக்கிறார்களோ அவர்கள் பெரும் முத்தரையருக்கு சமமானவர்கள். அதாவது அந்த அளவுக்கு மானமுடையவர்கள். அதனால அவங்க வந்து அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. சோ மானமுடையவர்களுடைய அழகு என்ன அப்படின்னா, இப்படி சென்று நின்று இரவாம். அதுதான் இந்த பாட்டு சொல்லக்கூடியது. சோ முக்கியமானது வந்து முன்னாடி நம்ம 200வது பாட்டிலையும் பார்த்தோம். இப்ப அடுத்ததும் அதாவது அந்த பாட்டுல வந்து அந்த பொரிச்ச சோறுங்கிற மாதிரி ஒரு இதுல வந்தது. அவங்க கொடுக்குற பொரிச்ச சோறை கூட வேண்டாம்னு சொல்லுவாங்கங்கிற மாதிரி ஒரு குறிப்பு வந்தது. இங்க வந்து இந்த பாட்டுல இப்படி வந்திருக்கு, செல்வரோடு ஒப்பிட்டு வந்திருக்கிறது. சோ அதுதான் இந்த பாடல் சொல்லக்கூடிய பொருள். சரி, அடுத்த பாட்டு போதான். அடுத்த பாடல் மூன்று தரமாக மனிதர்களை வகைப்படுத்துகிறது. 3 தரம். முதல் தரம், இடைத்தரம், கடைத்தரம். மூன்று தரமோடு கேட்டகரைஸ் பண்ணுது. இவங்க இப்படி இருப்பாங்க, இவங்க இப்படி இருப்பாங்க, ஆனால் இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரைசேஷன் இந்த பாட்டுல வருது. கடையெல்லாம் காய் பசி அஞ்சும், மற்றோனை இழையெல்லாம் இல்லாமை அஞ்சும், புடையுலாம் விற்புருவ வேல் நெடும் கண்ணாய் தலையெல்லாம் சொற்பொழி அஞ்சிவிடும். இப்ப கடையாக வைத்து மதிக்கப்படுபவர்கள், அவர்களுக்கு உண்டாகக்கூடிய காய் பசி, காய்தல் அப்படின்னா அப்படியே கொதிக்கக்கூடிய, வயிற்றை துன்புறுத்தக்கூடிய பசியை நினைத்து அஞ்சுவார்கள். அது கடையர்கள். அதாவது பசிங்கிறது ஒரு நாளைக்கு 3 வேளை வரும், 4 வேளை கூட வரலாம். அப்படி ஒரு நாளும் அதை நினைச்சு, அதாவது அன்னைக்கு என்ன பசி, அன்னைக்கு இருக்கிறது என்னவோ அதை பார்த்து பயப்படுறவங்களா இருப்பாங்க. அதனால அது வந்து காய் பசி அஞ்சும். இடையெல்லாம் இல்லாமை அஞ்சும். இடையில வச்சு மதிக்கப்படுறவங்க எல்லாம் இல்லாம, ஐயோ நம்ம கிட்ட பொருள் இல்லையே, என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நினைச்சு அவங்க வந்து அஞ்சுவாங்க. அது வந்து இடையில வச்சு எண்ணப்படக்கூடியவர்கள். புடையுலாம் விற்புருவ வேல் நெடும் கண்ணாய். மகடு முன்னிலை பாடல். புடைத்த அழகான நெற்றியில அழகான வில் போன்ற புருவங்களை உடைய, வேல் போன்ற கண்களை உடையவளே அப்படின்னு விழித்து, தலையெல்லாம் சொற்பழி அஞ்சிவிடும். ஆனால் தலையாக வைத்து மதிக்கப்படக்கூடிய மனிதர்கள் அல்லது அப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு நேரக்கூடிய சொல்பழியை, சொல்லால பழி வந்து விடுமோ என்று அவர்கள் அஞ்சுவார்கள். சோ அதுதான் அவங்களுக்கு இல்லாமையோ காய் பசியோ அவர்கள் அஞ்சத்தக்கதாக இருக்காது. அதுவும் அவங்களுக்கும் அது இருக்கும். ஆனால் அவர்கள் இல்லாமையை பற்றி நினைத்து வருந்துவதோ, அதுக்காக வந்து வஞ்சுவதோ, அல்லது காய் பசி நினைத்து அஞ்சுவதோ அவர்களுக்கு இருக்காது. மாறாக அவர்கள் சொல் பசி, நம்முடைய நிலைமையிலிருந்து இவ்வளவு தாழ்ந்த போதும் நம்ம யாருடைய மானமற்ற வார்த்தைகளிலும் விழுந்து விடக்கூடாது என்று அஞ்சுபவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் தான் தலையாயவர்கள் அப்படின்னு சொல்லி மனிதர்களை 3 வகையாக இந்த பாடல் பிரித்து பார்க்கிறது. அதான் இந்த பாட்டு. கடையெல்லாம் காய் பசி அஞ்சும், மற்றோனை இடையெல்லாம் இல்லாமை அஞ்சும், இன்னாமை அஞ்சும், புடையுலாம் விழிப்புருவ நீ வேல் நெடும் கண்ணாய் தலையெல்லாம் சொல் பசி அஞ்சும். சொல் பழியை அஞ்சுபவர்களாக இருப்பவர்கள் தான் தலையாக வைத்து மதிக்கப்படக்கூடியவர்கள். மற்றபடி இல்லாமையை நினைத்து வருத்தப்படுபவர்கள், அஞ்சுபவர்கள், இடையில வைத்து எண்ணப்படுபவர்கள். அன்றாடம் தோன்றக்கூடிய பசிக்காக அப்ப என்ன ஆகும்னா, அவங்க வந்து சீக்கிரமா இதுல விழுந்துருவாங்க, அந்த மானம் இல்லாம தன்மையில விழுந்துருவாங்க. அதுக்காக சொல்றாரு. இப்ப பசி பொறுக்க முடியல அப்படின்னா எதையாவது ஒண்ணு செஞ்சுதானே ஆகணும் இல்லையா? அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய பசி பொறுக்க முடியல, ஒண்ணு போய் பிச்சை எடுக்கணும், இல்லைன்னா திருடணும், ஏதாவது ஒண்ணு செய்யணும், இல்ல எங்கேயாவது போய் அன்னதானத்துல உட்காந்து சாப்பிடணும். அப்போ ஆனால் இந்த மானத்தை அஞ்சுபவர்கள் ஏன் தலை அப்படின்னா, அவங்க இந்த மாதிரியான இழி நிலைக்கு உடனே இறங்கி வந்துட மாட்டாங்க அப்படிங்கிறது தான். சோ அதனாலதான் இது வந்து இடைத்தலை கடை அப்படின்னு இந்த பாட்டுல அவர் பிரிக்கிறார். சோ 3 வகையாக மக்கள் பழிக்கஞ்சி மானம் காத்து வாழ்பவர்கள் தான் தலையானவர்கள் அப்படிங்கிறதா இந்த பாட்டு சொல்லக்கூடிய பொருள். சரி, அடுத்தது வந்து இப்படி அதாவது அவங்க கிட்ட செல்வம் இல்லாம இருக்கலாம், பெரிய அந்தஸ்து இல்லாம இருக்கலாம், ஆனால் அவர்கள் மானத்தோடு வாழக்கூடிய நல்லவர்கள். ஆனா எல்லாரும் அதை புரிஞ்சு நடந்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது உலகத்துல. ஒருவன் நிறைய செல்வம் இருக்கிறவன் போய் இவர் வேற ஏதோ ஒரு வேலைக்காக அவர் நின்னார் அப்படின்னா, அவர்களை ஒரு இளக்காரமா ஒரு பார்வை பார்த்து, அவர்கள் தகாத வார்த்தைகளை சொல்லி அவர்களை
வெட்கமுறை செய்வது போல அல்லது அவர்களை தாழ்ச்சியாக பேசுவது அப்படிங்கறத நிறைய பேர் செய்வாங்க உலகம். அப்போ அப்படி செய்யும் பொழுது அவர்களுடைய மனசு எப்படி வலிக்கும் அப்படிங்கறது இந்த பாட்டு சொல்லுது. அவர்களுடைய மனம் எவ்வளவு வேதனைப்படும். கொல்லனுடைய உலைக்களத்துல அவன் கொல்லனுடைய உலைக்களத்துல அந்த நெருப்பு உள்ள இருக்கும், வெளியே தெரியாது. அது அந்த ஊதுகுழல்ல வச்சு ஊதி எடுத்தாதான் அது அப்படியே வெளியே அந்த நெருப்பு பொறி பறக்கும், தெரியும். அப்பதான் நெருப்பு இருக்கிறது தெரியும். அது போல இவருடைய மனதுக்குள்ள அப்படியே வருந்தி நிற்பார்களை ஒழிய அதை வெளியே தெரியாத மாதிரி நடந்துப்பாங்க. ஆனால் அவனுடைய மனம் கொல்லனுடைய உலைக்களம் போல கொதித்ததாக இருக்கும். அதனால இது என்னன்னா ஒரு ஜெனரலான ஒரு அறிவுரை தான். இப்படி யாரையும் நீங்கள் காய் சொற்கள் சொல்லாதீர்கள் அப்படிங்கிறதுதான். நல்லார் நல்லர் பெரிதழியர் நல்கூர்ந்தார் என்றெள்ளி செல்வர் சிறுநோக்கு நோக்குங்கால் கொல்லன் உலையூதும் தீயே போல் உள்கணலும் கொல்லோ தலையாய சான்றோர் மனம். அந்த சான்றோருடைய மனம் எவ்வளவு பாடுபடுமோ தெரியும். இப்படி இவங்க நடந்துக்கிறாங்களே. அப்போ நீங்க ஒரு மனிதரை வறியவர்கள் என்றோ அல்லது ஒன்றும் இல்லாதவர்கள் என்றோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்க வந்திருக்காங்க என்றோ பார்க்கும்போது அவர்களை தாழ்மையாக பார்க்கறதுக்கு என்ன அவசியம்? ஒண்ணுமே கிடையாது இல்லையா? இன்றைக்கு இந்த நிலைமை, அதனால அவங்க வந்திருக்காங்க. நாளைக்கு நிலைமை மாறலாம். நம்ம ஏற்கனவே முன்னாடி நிறைய இதை பார்த்துட்டோம், நிலையாமையை பார்த்துட்டோம். நிறைய நிலையாமைய நாலடியார் பேசிக்கிறார். அப்ப எது வேணாலும் எப்படி வேணாலும், ஓடமும் வண்டியில் ஏறும், வண்டியும் ஓடத்துல ஏறும். அதனால எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால இந்த உலகத்தினுடைய இயற்கை புரியாதவர்கள் இப்படி அவர்களை ஒரு சிறுநோக்கு, சிறுநோக்குன்னா கொஞ்சம் கீழா அப்படி பாக்குறது, அப்படி கீழாக அப்படி பாக்குறது. இதே மாதிரி திருக்குறள்ல இருநோக்கு அப்படின்னு வரும், காமத்துப்பால்ல வரும். இருநோக்கு இவள் உண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு மற்ற நோய் மருந்து. அதுல வர்றது இருநோக்கு, அது காதலர்களுக்கு இடையே இருப்பது. இங்க சிறுநோக்கு. இது நல்கூர்ந்து வறியவர்களாக ஆகி யாரிடமாவது நிற்கக்கூடியவர்களை செல்வந்தர்கள் பார்க்கக்கூடிய இளக்காரமான ஒரு பார்வை. அததான் சிறுநோக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. நல்லா இருக்கு இந்த வார்த்தை இல்லையா? நல்லர் பெரிதழியர். நல்லர், இவர் ரொம்ப நல்லவர். அப்ப முதல்லயே தெரிஞ்சு போச்சு அவங்க நல்லவங்க தானே, அப்பயே அவங்களை அப்படி நடத்தணும். நல்லவர்கள் பெரிதழியர், ரொம்ப இறங்கத்தக்கவர்களான நிலையை இப்ப அவங்க அடைஞ்சிட்டாங்க. இறங்கத்தக்கவர்கள். நல்கூர்ந்தார், ஆனா என்ன வறுமையில பிடிச்சிட்டாங்க, பாவம் வறுமையில இருக்காங்க என்று எண்ணி செல்வர் சிறுநோக்கு நோக்குங்கால். செல்வர்கள் அவர்களை பார்த்து ஒரு கீழான பார்வை பார்க்கும் பொழுது அந்த பார்க்கப்படுபவர்களுடைய மனம் என்னெல்லாம் பாடுபடும் இல்லையா? அத இது ஒரு சிச்சுவேஷனை சொல்லுது. அப்போ இப்படிதான் அவங்க மனசு வருத்தப்படும். இப்படி செய்யாதீங்க, அப்படி உங்களை நாடி வருபவர்களை இப்படி நடந்து கொள்ளாதீர்கள். அவர்களுக்கும் மானம் என்ற ஒன்று உண்டு. அதாவது ஒருவர் எளிமையாக இருக்கிறார் அல்லது ஏழ்மையாக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவருக்கு மானமே இருக்கக்கூடாதுங்கலாம் ஒண்ணும் கிடையாது. அவர்களுக்கும் சுயமரியாதை மானம் என்பது எல்லாமே இருக்கும். ஒருவருடைய மானம் அல்லது சுயமரியாதை என்பது அவரிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை பொறுத்ததல்ல, அவருடைய தன்னியல்பை பொறுத்தது இல்லையா? அதனால அப்படி இந்த பாட்டு சொல்லுது. உலையூதும் தீய போல் உள்கணலும் கொல்லோ தலையாய சான்றோர் மனம். அதாவது தலைமையிலே வைத்து எண்ணக்கூடியவர்களாகிய முதன்மை குணமுடையவர்களாகிய சான்றோர்களுடைய மனம் கொல்லனுடைய உலைக்களத்துல எரியக்கூடிய தீ போல உள்கணன்று நிற்கும். அந்த அளவுக்கு அவங்களுடைய மனசு என்பது மிக பாடுபடுவதாக இருக்கும். அதனால யாரையும் நம்ம அப்படி நடத்தக்கூடாது அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லுது. அதாவது மதிக்காமல் ஒருவர் நடந்து கொண்டார்கள் என்றால் சான்றோர்களுடைய மனம் கொதிக்கும். எனவே அப்படி நடந்து கொள்ளாமல் இருப்பது அப்படிங்கிறது தான் செல்வர்களுக்கும் அழகு அப்படிங்கிறத அந்த பாட்டு சொல்றது. சரி, அடுத்தது அப்படி அவர்கள் செய்யக்கூடிய கீழான விஷயங்களை பெரியவர்கள் வெளியே போய் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நான் போனேன், அவன் அப்படி நடத்தினான் என்ன அப்படிங்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க. அதுதான் நாணுடைமைக்கு அழகு அப்படிங்கிறது தான் அடுத்த பாட்டுல வருது. எது நாணம் எது நாணம் இல்லாத தன்மை அப்படிங்கிறத அடுத்த பாட்டு சொல்லுது. நச்சியார்க்கு ஈயாமை நாணன்று, நானாளும் அச்சத்தால் நாணுதல் நாணன்று, மேய்ச்சத்தின் மெல்லியராகி தம் மேலாயார் செய்தது சொல்லாது இருப்பது நான். நாணுடைமை அப்படின்னா வெக்கத்தின் காரணமாக. இதை எப்படி வெளியே சொல்வது? அது எப்படி சொல்ல முடியும் இதெல்லாம் போய் அப்படிங்கிற நாணம் இருக்கு இல்லையா? அதுதான் உண்மையான நாணம் அப்படின்னு இந்த பாட்டு சொல்றது. நச்சியார்க்கு ஈயாமை நாணன்று, நம்மை நாடி வருபவர்களுக்கு ஐயோ ஒன்று கொடுக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுவது நாணம். ஐயோ வெக்கப்படுறது, ஐயோ இப்படி வந்திருக்காங்க நம்மளால ஒண்ணு கொடுக்க முடியாம போச்சு அப்படின்ற ஒரு வெட்கம் வரும் இல்லையா? கொடுக்கக்கூடிய இயல்புடையவர்களுக்கு அது வெட்கம் வரும். அது நாணமா அப்படின்னா அது நாணம் இல்லை, அது பரவாயில்ல. அது அந்த நாணம் இல்லாம இருந்தா பரவாயில்ல. நானாலும் அச்சத்தால் நாணுதல் நாணன்று.
ஒவ்வொரு நாளும் போர்க்களத்துக்கு போய்விட வேண்டிய, போர்க்களம்ங்கிற வார்த்தை இல்லை எங்கேயோ, ஆனால் உரையாசிரியர்கள் அது அப்படி எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து, ஐயோ இன்னைக்கு போர் வந்துருமோ, இந்த போருக்கு நம்ம போக வேண்டி வருமோ, இந்த போர்ல போய் நம்ம இறந்து போயிடுவோமோ என்று சொல்லி அந்த போருக்கு போவதற்காக அஞ்சுவது, அஞ்சுவது, அந்த வெட்கப்படுவது கூட, அது கூட நான் கிடையாது, அந்த அச்சம் கூட பரவாயில்லதான். ஆனால் மெய்ச்சத் எது நாணம் என்றால், எது உண்மையான நாணம் என்றால், இப்படி மெல்லியராக உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால், மெய்ச்சத்தின் அப்படின்னா உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால், மெல்லியராகி தம் மேலாயார் செய்தது. ஒரு ஒரு சிறு தன்மையோடு தம்மை நடத்தி தமக்கு மேலானவர்களாக தம்மை கருதி கொள்ளக்கூடியவர். முன்னாடி பாடல் நம்ம பார்த்தோம் இல்லையா, கொல்லனுடைய உலைக்களம் போல அவருடைய மனது புண்படும்படியாக அந்த செல்வந்தர்கள் சிறுநோக்கு நோக்குவார்கள். அதே போல ஒரு ஒரு ஒன்று நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மெல்லியராகி தம் மேலாயார் செய்தது சொல்லாதிருப்பது நான், அவற்றை வெளியே சொல்லாமல் இருப்பதுதான் உண்மையான நாணுடைமை. அப்போ மானம் உடையவர்கள் இந்த நாணுடைமையாளர்களாகவும் இருப்பார்கள். அவங்க யாரும் அது இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்படி நடந்தது, என்ன அப்படி பண்ணா, என்ன இந்த மாதிரி அவமானப்பட்டான் அப்படிங்கிறத மானத்தை விரும்பக்கூடிய யாரும் வெளியில வந்து சொல்ல மாட்டார்கள். சோ அதுதான் நாணுடைமைக்கு அழகு அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. நச்சியார்க்கு ஈயாமை நானன்று, நானாளும் அச்சத்தால் நாணுதல் நானன்று, மெய்ச்சத்தின் மெல்லியராகி தம் மேலாயார் செய்தது சொல்லாதிருப்பது நான். அதை வந்து வெளியில் சொல்லாமல் இருக்கு. மானத்திற்கு அஞ்சியவர்கள் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு நடந்தது, இந்த அவமானங்களை நான் பட்டேன் அப்படிங்கிறத யாரு வெளியே சொல்லுவாங்க? யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அதை வந்து மானமுடைமையோட இவர் ஏற்றி சொல்றாரு. அப்படி நல்ல மானமுடையவர்கள் இந்த மாதிரி நடந்தது எனக்கு, இப்படி அவன் என்னை இகழ்ச்சியாக நடத்தினான் என்பதை வெளியில் சொல்ல மாட்டார்கள். அப்படி சொல்லாமல் இருக்கக்கூடியதுதான் உண்மையான நாணம். மானமுடையவர்களுக்கு அந்த நாணம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லு. மானம் அது மானம் அவங்களுடைய மானத்திலிருந்து குறைந்ததாக ஆகிவிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் பொருள் சொல்லுது. சரி, நிறைவு பாடல். இது வந்து மானம் அழுங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தால், அப்படி மானத்தை இழக்க வேண்டிய வாய்ப்புகள் வந்தால் எப்படி நடந்து கொள்வார்கள் மனிதர்கள், அதுல எப்படி நடந்து கொண்டால் அவர்கள் மானமுடையவர்களாக அறியப்படுவார்கள் அப்படிங்கிறது தான். இது நம்ம ஏற்கனவே ஒரு புறநானூறு பாட்டிலேயே ஒண்ணு வரும். வந்து கேழல் இடம்பட வீழ்ந்தன அன்றவன் உண்ணாதாகி, எந்த மாதிரியான நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு புறநானூறு. யாரை போன்றவர்களுடைய நட்பை நீங்கள் கொள்ள வேண்டும்? எலி போன்றவருடைய நட்பை கொள்ளாதீர்கள், புலி போன்றவருடைய நட்பை கொள்ளுங்கள். எலி வந்து யாரோ ஒருவர் விளைவிச்சு அறுவடை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல போய் அதை திருடி எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய வலைக்குள்ள வச்சுக்கும். அது போன்றவருடைய நட்பை கொள்ளாதீர்கள். மாறாக நன்றாக பசித்த போதும் ஓங்கி ஒரு இறைய அடிக்குது அந்த புலி. ஆனா அந்த அந்த இறை வந்து வலது பக்கமா விழாம இடது பக்கமா விழுந்துருமா. அப்ப அந்த புலி சாப்பிடாதான். அது இடது பக்கமா விழுந்துட்டா புலி சாப்பிடாது. இது ஒரு பாட்டு. புலிக்கு வலது இடது தெரியுமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் மக்கள் அப்படி நம்பியிருக்காங்க. அதாவது வலம் என்பது கொஞ்சம் அதுக்கு ஒரு உயர்ந்த தன்மை உடையது, இடம் என்பதற்கு சரியா அதுக்கு அவ்வளவு உயர்ந்த தன்மை கிடையாது. இப்ப எதையுமே வீடுகள்லையுமே கூட வலது கையில எடுத்து கொடுக்கறதுக்கும் இடது கையில எடுத்து கொடுக்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் பார்ப்பாங்க. எதுவாக இருந்தாலும் வலது கையால கொடு அப்படின்னுவாங்க. அந்த அந்த மாதிரி நம்பிக்கையில இந்த பாட்டு எழுதப்பட்டிருக்கலாம். புலி என்பது இல்லைன்னா இப்படி சொல்லியிருக்கலாம், வேற யாராவது அடிச்சு போட்ட உணவு அது போய் சாப்பிடாது. இப்போ ஓனா ஐனா அந்த மாதிரி ஹைனா அந்த மாதிரியான விலங்குகள்லாம் வேற ஒரு பெரிய மிருகம் அடிச்சு போட்ட இறைய போய் சாப்பிடும், பகிர்ந்து சாப்பிடும். ஆனா சிங்கம் புலிலாம் அப்படி சாப்பிடுமா அப்படின்னா தெரியல. அது அப்படி சாப்பிடறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதுவேதான் போய் இறையை கொண்டு சாப்பிடும். அதை வேணா உதாரணமா சொல்லிருக்கலாம். ஆனா இடது பக்கம் வலது பக்கம் விழாம இடது பக்கம் விழுந்துச்சுன்னா அது சாப்பிடாது இல்லையா? அது போல. ஆனா அதுக்கு ரொம்ப பசி இருக்கு, அதுக்கு இப்போ உணவு வேணும். ஆனாலும் உணவு இடது பக்கம் விழுந்து விட்டதன் காரணமாக அதை உண்ணாமல் போகக்கூடிய அந்த புலியினுடைய மாண்பு இருக்கு இல்லையா? அது போல தன்மையுடையவர்களோடு தான் நட்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வந்து புறநானூறு பாட்டு சொல்லுது. இந்த பாட்டு கிட்டத்தட்ட அதே ஓமையை தான் சொல்லுது. அதே ஓமைய திரும்ப சொல்லுது. கடமான் தொலைச்சியர் காணுறு வேங்கை இடம் வீழ்ந்தது உண்ணாதிரக்கும், இடமுடைய வானகம் கையுறினும் வேண்டார் விழுமையோர் மானம் அழுங்க வரி. இப்போ அவங்களுக்கு முன்னாடி ரெண்டு சாய்ஸ் தான் இருக்கு, ரெண்டு இருக்கு. ஒன்று, நீங்கள் இந்த வேலையை செய்ய வேண்டும், உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் போய்விடும், நீங்க இருக்கக்கூடிய இடுக்கண்கள் எல்லாம் களையப்படும்.
ஆனால் உங்களுடைய மானத்தோடு நீங்கள் பழையபடி வாழ முடியாது. ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனால் இன்னொன்று பக்கம், நீங்க இதெல்லாம் ஒண்ணும் சரி பண்ண முடியாது, நீங்கள் மானத்தை பெரிதாக விரும்புவர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொலைக்க வேண்டி வரும் அப்படிங்கறத சொன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்கன்றது கிடையாது. சரி, ஓகே, நான் இதை எடுத்துட்டு நான் எப்படி போயிடுறேன், என்னோட மீதி வாழ்க்கையை நான் எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகமா இருப்பாங்க. ஆனால் வானத்தை விரும்புவர்களாக இருப்பவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். மாறாக அவர்கள் வானகம் கையூறினும், இந்த வானகமே தங்களுடைய கைக்கு கீழே கிடைப்பதாக இருந்தாலும், தங்களுடைய ஆளுகை கீழே கிடைப்பதாக இருந்தாலும் கூட அதை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு விழுமியவர்களாகிய, விழுமியோர்னா நல்ல பண்புகளை உடையவர்களாகிய அவர்கள் அந்த மானத்தை இழந்து இந்த ஒரு வெகுமதியை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தால் அவர்கள் அந்த வெகுமதியை ஒரு நாளும் விரும்ப மாட்டார்கள். மாறாக தன்னுடைய மானம்தான் பெரிதென்று தங்களுடைய பழைய நிலையிலேயே இருப்பதற்கும் அவர்கள் சம்மதிப்பார்களே ஒழிய இதற்காக அதை விட்டுவிட மாட்டார்கள். எப்படி என்றால், காட்டுல வாழக்கூடிய புலியானது கடமானை வேட்டையாடுகிறது. நல்ல பசி, எப்பவுமே விலங்குகள் நல்ல பசியில தான் வேட்டையாடும். சும்மா சாதாரண மனுஷங்களை மாதிரி அப்பப்போ போய் சாப்பிட்டுட்டே இருக்காது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி நல்ல பசியில போய் அது வேட்டையாடுது, கடமானை வேட்டையாடுகிறது ஒரு வெங்கி. ஆனால் அந்த கடமான் வலது பக்கம் விழாமல் இடது பக்கம் விழுந்து விடுது. அப்போ இப்போ இதுக்கு இப்போ அதுக்கும் நல்ல பசி இருக்கு, ஆனால் இடது பக்கம் விழுந்துட்டதுனால அது அதை சாப்பிடாமே போயிடுது. அவ்வளவுதான். அது அவ்வளவு அழகில்லை, தனக்கு அழகில்லை என்பதை நினைத்து கொண்டு அது அந்த தானே கொன்ற தன்னுடைய இரையை அது உண்ணாமல் சென்று விடுகிறது. அது அந்த வேங்கையினுடைய பெருமிதம். அது வலது பக்கம் விழல இல்லையா அப்படிங்கிறது. சரி, இது ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். இது சயின்டிபிக்கா இது சரியா அப்படின்னா தெரியல. கடமான் தொலைச்சியர் காணொரு வேங்கை இடம் வீழ்ந்தது உண்ணாதிரப்பு. இடப்பக்கம் விழுந்தது தன்னுடைய இறை, தானே அடித்த இறை இடப்பக்கம் விழுந்து விட்டதற்காக அதை எப்படி அது உண்ணாமல் சென்று விடுமோ, அந்த பசியையும் பொறுத்து கொண்டு அடுத்த இறை வரும் வரைக்கும் காத்து கொண்டிருக்குமோ, அது போல மானம் உடையவர்கள் என்ன செய்வார், அது மானத்தை பெரிதாக விரும்புபவர்கள், அதை நாடுபவர்கள் அல்லது மானம் உடையவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, வானகமே கையில் தரப்படுவதாக இருந்தாலும் அவர்கள் மானத்தை அழுங்க வைக்கக்கூடிய, அதை கீழே நசுக்கக்கூடிய ஒரு வினை செய்ய வேண்டும் என்றால் அதை செய்யாமல் தவிர்த்து விடுவார்கள். அதனால அதுதான் மானமுடையவர்களுடைய அழகு. எல்லாரும் அப்படி செய்வாங்களா அப்படின்னா தெரியாது. ஆனால் மானத்தை உண்மையாக வேண்டுபவர்கள் இதை ஒரு நாளும் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு இதுவா, ஒரு தராசுல பெரிய இதுவா அல்லது இதுவா அப்படின்னு வச்சா அவர்கள் சிறியதை தான் நாடுவார்கள். அதாவது தங்களுடைய மானம் என்ற ஒன்றை தான் அவர்கள் நாடுவார்கள் அப்படிங்கிறதான் இந்த பாட்டு சொல்லக்கூடிய பொருள். இதுக்கு நல்ல குரல் அழகான ஒரு 2 குரல் கொடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு 961 968 இன்றியமையா சிறப்பின ஆயினும் குன்ற வருப விடல். அது எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும் கூட நம்முடைய பெயரை அது கெடுக்கும் என்றால் அதை நாம் செய்யக்கூடாது. அதான் அந்த குரலுடைய பொருள். மருந்தோ மற்ற ஊனோம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடழிய வந்த இடத்து. நம்முடைய பெருந்தகைமை ஆகிய சான்றாண்மையினுடைய பெருமை அழியக்கூடிய அழியக்கூடியதாகிய ஒரு செயலை செய்து வாழ்வதும் ஒரு வாழ்க்கையா? அது எதுக்கு செய்யணும்? அது செய்யக்கூடாது. அந்த வாழ்க்கையினுடைய அந்த பேர் தான் பெருசே ஒழிய வாழறது அப்படிங்கிறது பெருசு கிடையாது. அதை விட உயிரை விட்டுறது பரவாயில்லதான். மானமா உயிரா எது பெருசுன்னா மானம் தான் பெருசு அப்படின்னு வாழுகிறவர்கள் இருந்திருக்கிறார்கள். சோ அதுதான் இந்த பாடல் சொல்லுது. சரி, இதோட மானம் வேற எதுவும் உதாரண பாடல்கள் இல்ல. நம்ம இதுதான் இதுல இருக்கிறது. அடுத்து வரக்கூடியது இரவச்சம். நம்ம அடுத்த வகுப்புல அதை பார்க்கலாம். இரவச்சம்.